அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். கும்பராசி நேயர்களே, குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம். குரு வக்கரம் அடைவதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன ஏற்பட போகிறது என்று கேட்டால், அற்புதமான பலன்கள். இந்த வருகின்ற குரு வக்கரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் உக்கரமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீண்ட காலம் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும். தங்களுக்கு வீடு பூமி நில சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பல விஷயங்கள் தடப்பட்டு இருக்கும். அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு சுமூகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய அரிய வாய்ப்புகள்லாம் இந்த குரு வக்கரத்தினால் கிடைக்கப் போகிறது என்பதை உணரப் போகிறீங்க அன்பர்களே. வருகின்ற குரு வக்கரம் என்பது புரட்டாசி மாதம் 29ஆம் முதல் தை மாதம் 29ஆம் வரை குரு வக்கர நிலைக்கு உட்பட்டு இருப்பாருங்க. அதாவது ஆங்கிலத்திற்கு 15 அக்டோபர் 2024 முதல் பிப்ரவரி மாதம் 11ஆம் 2025 காலங்கள் வரையிலும் குரு வக்கரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த குரு ஏன் வக்கரம் அடைகிறது என்றால், அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி இந்த 3 கிரகத்திற்கும் 5வது வீட்டில் சூரிய பகவான் வரக்கூடிய காலத்தில் இந்த கிரக வக்கரம் அடைகின்றன. அதுபோன்று தான் இப்போது குரு பகவானுக்கு 5வது வீட்டில் சூரியன் வரும்பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்திகள் குறைவாகும் பட்சத்தில் குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அப்போ இந்த 4 மாத காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பலனை கொடுப்பார் என்றால், கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலம் என்றே கூறலாம். ஏன்னா இதற்கு முன் குரு பகவான் 2க்கு அதிபதி லாபாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் 4வது வீட்டில் இருந்திருக்கிறார். 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பெரிய நன்மை செய்யக்கூடிய குரு அப்படின்னு சொல்லவும் முடியாது. சமரசமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நன்மையை காட்டிலும் தீமைகள் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கக்கூடிய இடம் என்பதினால இப்போ வரக்கூடிய அந்த வக்கரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தினஸான லைஃப்பை அடைய போகிறீங்க. உங்களுடைய மன உடைச்சல் விலகப் போகுது. குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகப் போகுது. உங்களுக்குள்ளே நீங்கள் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவும் தப்பு எது சரி எது அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. மற்றவங்களுடைய விஷயங்களை எதையும் காது கொடுத்து அவ்வளோ சீக்கிரம் கேட்கக்கூடிய குணமும் இல்லை. எப்பொழுதும் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் சரி என்று நினைத்து வாழக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் எது வந்தாலும் நம்ம தாங்கி கொள்ளலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை உணர வேண்டும். நீங்கள் கிரகங்கள் என்பது நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய நிலைகளில் நம்ம இருக்கிறோம், அதன் வழிகளில் தான் நம்ம நடக்கிறோம் என்பதை உணரும்போது தான் உங்களுடைய பலனை நீங்கள் உணருவீங்க. அப்படி இருப்பதனால இந்த குரு வக்கரம் அடையக்கூடிய காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தினஸான லைஃப்பை கொடுக்க போகிறார். அடுத்த 4 மாத காலங்களில் உங்களுடைய எண்ணம் செயல்களை வெற்றியடைய வைக்கப் போகிறார். நீங்கள் ஒரு தப்பான ஒரு முடிவெடுத்தாலும் அதை தெளிவுபட வைப்பார். நல்ல சரியான பாதைக்கு சரியான இடத்துல உங்களை போய் கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லவர்களுடைய நட்பு பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். உயர்ந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தன வருவாய் உங்கள் மன நிறைந்து சந்தோஷங்களை கொடுக்கும். இது இப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகவே இருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. அதுபோன்று இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அன்பு பாசங்களும் பெருகுவதற்கான வாய்ப்புண்டு. அம்மாவுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. அம்மா வழியில் வீடு பூமி நில சம்மந்தப்பட்ட எதுனும் சில பிரச்சனைகள் இடுபெரியாக இருந்துகிட்டு இருக்கலாம். அது தள்ளி போகலாம். சில பேருக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை விற்கக்கூடிய சூழ்நிலையோ உங்களுடைய பிரச்சனைக்கு சரி செய்கிறதுக்கு இந்த இடத்தை விற்றா நமக்கு பலன் கிடைக்கும், இந்த இடத்தை விற்றா நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம், இல்லையா எனக்கு சேர வேண்டியதை கொடு அப்படின்னு சொத்து பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ தள்ளி போயிருந்தால் அந்த விஷயங்கள் கொஞ்சம் சுமூகமான முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு கல்விகளில் நல்ல ஊக்கம் அடையக்கூடிய காலமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய காலமாக இந்த மாதங்கள் இருக்க போது இந்த காலகட்டங்களில் குழந்தைக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. எதிரிகளால் ஏற்பட்ட சில தொல்லைகள், சில கொடுக்கல் வாங்கல் கடன் தொல்லைகள் கூட சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தாமதமாக போவோம். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் படிப்படியாக ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அப்படியே உங்களுக்கு கொடுத்த கடன்காரன் கூட உங்கள்கிட்ட கேட்காமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட பார்த்தோன்னா இந்த நேர காலங்களில் நீங்களும் பொறுமை காத்திருந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ அப்படிப்பட்ட இருக்குது. கணவன் மனைக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சுலோவாகி இப்போ முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதுபோன்று உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு.
அப்பா வழியிலையும் நல்ல அன்பான பாசங்களை பெற போகிறீங்க. எதிர்காலத்தை கருதி பல திட்டங்கள் தீட்டி முன்னேறுவதற்கான அடுத்தடுத்த அடித்தளத்தை உருவாக்க போகிறீங்க. சேமிப்பு கணக்கை உயர்த்துவதற்கான வழிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்திருக்கும், அது விலகக்கூடிய காலம் உண்டு. மேற்கொண்டு சுயதொழில் தொடங்கி சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன மாற்ற ஏற்றங்கள் வரும். ஆனால் புதுமையாக எந்த ஒரு விஷயங்களும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம். ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் செய்துக்கிட்டு வாங்க. புதுமையாக எதையும் செய்து அதில் சிக்கலில் மாட்ட வேண்டாம். மற்றபடி பயப்படுன்ற அவசியம் இருக்காதுங்க. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். லாபங்கள் அதிகப்படியாக கொஞ்சம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஆனால் அதே இடத்துல எதிர்பார்க்குற லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா குரு வக்கரம் அடைவதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவார். ஒரு கிரக வக்கரம் அடையும் பொழுது அது பின்னோக்கி வருகின்றன. அப்போ ஸ்லோவாகும்போது ரிவேர்ஸ் ஆகும்போது அதோடைய பலன்கள் குறைத்து தான் திரும்பி நல்லதை கொடுப்பார் என்பது தான் உண்மைங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குருவினால் உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதை உணர்ந்து வாழுங்கள் அன்பர்களே. இந்த குருவினால் உங்களுடைய போதிய சந்தோஷங்கள் நன்மைகளும் உங்கள் இல்லற வாழ்க்கையும் நல்லறமாக அமைத்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வேண்டுதல் இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் திரு அண்ணாமலை ஈஸ்வரர் வழிபாடை போய் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு ரொம்ப உகர்ந்த கோவில் தலமாக விளங்கக்கூடியது. அதனால் அண்ணாமலை ஈஸ்வரர் வழிபாடு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் என்பதை உணர்ந்து வாழுங்கள் அன்பர்களே. மீண்டும் கும்பராசி அன்பர்களை அடுத்த ஒரு வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.